அனைவருக்கும் மதிய வணக்கம். முருங்கைக்கீரையை ஒரு வாரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிடணும். அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அப்படியே நம்ம வீட்டில் வேஸ்டான இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சு மூடி போட்டு மூடிடணும். ஒரு வாரம் கழித்து எடுத்து செடிகளுக்கு அடி உரமாக கொடுக்கணும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம விபூதி தான். நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது நிறைய விபூதி கிடச்சது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி இதுவும் சாம்பலில் தயாரிக்கிறது தான். செடிகளுக்கு ரொம்ப நல்லது தான் இதுவும். அதனால் செடிகளுக்கு மேல் உரமாக இதை கொடுத்துருக்கேன், அடி உரமாகவும் கொடுத்துருக்கேன். இதுவும் நம்ம சாம்பல் எந்த அளவு எஃபெக்டிவ் கொடுக்குதோ அதே அளவுக்கு இந்த விபூதியும் கொடுக்கும். நம்மளுக்கே உடம்பெல்லாம் அரிப்பு இருந்தால் இந்த விபூதியை உடம்புல தடவும் போது ஒரு 10 நிமிஷத்தில் அரிப்பு நமக்கு குறைஞ்சிடும். அதே மாதிரி செடிகளுக்கும் இந்த பூச்சி தாக்குதல் இந்த விபூதி மூலியமாக குறைஞ்சிடும்.